வணக்கம். அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு சப்தமி திதி இருக்கு. திங்கள் செவ்வாய், அதாவது நேற்று இன்று அக்டோபர் 27, 28 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லி இருக்கிறோம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். செவ்வாய் பகவானுடைய கருணை யாருக்கு இருக்கிறது, கேதுவனுடைய கருணை யாருக்கு இருக்கிறது, யாருக்கு இல்லை, அதை பெறுவதற்கு என்ன வழி என்பதையும் சேர்த்துத்தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கேது பகவான் 3 ராசிகளுக்கு நிறைய உதவிகளை செய்கிறார். அதாவது இப்பொழுது சிம்ம ராசியில் இருப்பதால் மிதுனத்திற்கு நிறைய உதவிகள், மீனத்திற்கு நிறைய உதவிகள், அதே மாதிரி துலாமுக்கு நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். மீதமுள்ள ராசிக்காரர்களுக்கு தொந்தரவு, அதை குறைப்பதற்கு விநாயகர் அகவல் செவ்வாய்க்கிழமை தோறும் படிப்பது நல்லது. அதே மாதிரி முருகப்பெருமானை தீபமேற்றி வழிபடுவது நல்லது. இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சிறப்பாக இருக்கிறது. வெற்றி. 3 நட்சத்திரத்திற்கும் உயர்வு, நல்லது, சந்தோஷம். பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். உயர்வு. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கள், 2, 1 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் செவ்வாய். இந்த 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அதனால திருஷ்டி இருக்கு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் வீரபாகுவே போற்றி, வீரபத்திரரே போற்றி, வீரமாகாளியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காதீங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க, காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சந்திராஷ்டமம். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. முக்கிய முடியக்கூடாது, அசைவனவு கூடாது. ஜாக்கிரதை, பொறுமை. ஆமாம், மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. 3 நட்சத்திரத்திற்கும் மிருகசீரிடம், ரோஹிணி, கிருத்திகை. அனுகூலமான எண், திசை, நிறம் 2 நாட்களுமே இல்லை. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் அத்ரி முனிவரே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அருக்கனே போற்றி, அங்காரகனே போற்றி, அருணகிரியே போற்றி. இந்த மந்திரங்களை அடிக்கடி சொல்லணும். சொல்லி பாருங்க, அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட பலனை. கட்டாயம் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. குமரகுருபரர் அருளி இருக்கிற திருச்செந்தூர் கந்தர் கலிவெண்பா, ஊரில் போட்டால் வருது, யூடியூப்பில் இருக்குது. கந்தர் கலிவெண்பா பூமேவு செங்கமல புத்தேளும் தேரறிய பாவேவு பழமறையும்னு ஆரம்பிக்குது. செங்கமல கால் காட்டி அடியேற்கு முன்னின்று அருள் அப்படின்னு முடியுது. இதை படித்து பாருங்கள். சார் அதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது சார், புரியல சார். படிங்க. புரியுதோ புரியலையோங்கிறது இல்லை. கோயிலில் இருந்து படிங்க, அவ்வளோதான். ஏழைகளுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காது. உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சிறப்பாக இல்லை. திங்கட்கிழமையும் தேவையற்ற பேச்சு, தடுமாற்றம், குழப்பம் இருக்குது. செவ்வாய்க்கிழமையும் சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு ஆரம்பிச்சிருது ராத்திரியிலேருந்து. சரியாக சொன்னால் சாயந்தரம் 6 மணிலேருந்து. சார் அதுக்கு முன்னாடி நல்லா இருக்குமா சார்? நல்லா இருக்காது. திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சிறப்பாக இல்லை. திங்கட்கிழமை கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் செவ்வாய்க்கிழமை நிச்சயமாக நல்ல நாளாக இல்லை. எனவே வழிபாடு முக்கியம், நிதானம். திங்கட்கிழமை பகல் 3 மணியிலிருந்து முக்கிய முடிவு கூடாது, அசைவுணவு கூடாது. பண விஷயத்தில் ஜாக்கிரதை. பகல் 3 மணி செவ்வாய்க்கிழமையிலிருந்து சந்திராஷ்டமத்தினோட பாதிப்பு ஸ்டார்ட் ஆகிடும். ஆமாம், சில நுட்பமான விதிகளின்படி அப்படி தான். எனவே திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை பகல் 3 மணி வரைக்கும் சூப்பரா சார்? இல்லை, பரவாயில்ல, நாட் பேட், அவ்வளோதான். வழிபாடு முக்கியம், நிதானம். அனுகூலமான எண் திங்கட்கிழமை 2 தெற்கு மஞ்சள், செவ்வாய்க்கிழமை பகல் 3 மணி வரைக்கும் 1 வடக்கு பச்சை. அதுக்கப்புறம் அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை இல்லை இல்லை. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் அத்ரி முனிவரே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அருக்கனே போற்றி, அங்காரகனே போற்றி, அருணகிரியே போற்றி. இந்த மந்திரங்களை அடிக்கடி சொல்லணும்.
சொல்லி பாருங்கள், அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட பலனை. கட்டாயம் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. குமரகுருபரர் அருளி இருக்கிற திருச்செந்தூர் கந்தர் கலிவெண்பா, ஊரில் போட்டால் வருது, யூடியூப்பில் இருக்குது. கந்தர் கலிவெண்பா பூமேவு செங்கமல புத்தேளும் தேரறிய பாவேவு பழமறையும்னு ஆரம்பிக்குது. செங்கமல கால் காட்டி அடியேற்கு முன்னின்று அருள் அப்படின்னு முடியுது. இதை படித்து பாருங்கள் சார். அதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது சார், புரியல சார். படிங்க, புரியுதோ புரியலையோங்கிறது இல்லை, கோயிலில் இருந்து படிங்க, அவ்வளோதான். ஏழைகளுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காது, உறுதி. கடகராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். 2 நாளும் கலக்கிறீங்க, அவ்வளோதான். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, நீலம், திங்கள். 2, 1 வடக்கு தெற்கு, வெள்ளை, பச்சை, செவ்வாய். ஏன்னா 3 நட்சத்திரத்திற்குமே 2 நாளுமே வெற்றி உண்டு, உயர்வு உண்டு, சந்தோஷம் உண்டு. சூப்பர். இந்த 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதனால் திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் வீரபாகுவே போற்றி, வீரபத்திரரே போற்றி, வீரமாகாளியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காதீங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க, காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர், பிரமாதம், கலக்கிறீங்க. திங்கள் செவ்வாய் 2 நாள் வெற்றி. உங்களோட பிறவி பலமான தைரியம், புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு, வெள்ளை, நீலம், திங்கள். 7, 1 தெற்கு மேற்கு, பச்சை, சிவப்பு, செவ்வாய். இந்த 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதனால் திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் வீரபாகுவே போற்றி, வீரபத்திரரே போற்றி, வீரமாகாளியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காதீங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க, காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்க. திங்கள் செவ்வாய் 2 நாளும் தேவையற்ற பேச்சு, தடுமாற்றம், குழப்பம் எல்லாம் இருக்குது. வழிபாடு முக்கியம், ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை, கவனம். ஆமாம், தேவையற்ற பேச்சு, குழப்பம், தடுமாற்றம் எல்லாம் இருக்குது. அனுகூலமான எண் 2 தெற்கு, வெள்ளை, திங்கள். 7 வடக்கு, பச்சை, செவ்வாய். பொறுமை எல்லா விஷயத்திலும். 2 நாட்களும் 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் அத்ரி முனிவரே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அருக்கனே போற்றி, அங்காரகனே போற்றி, அருணகிரியே போற்றி. இந்த மந்திரங்களை அடிக்கடி சொல்லணும். சொல்லி பாருங்கள், அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட பலனை. கட்டாயம் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. குமரகுருபரர் அருளி இருக்கிற திருச்செந்தூர் கந்தர் கலிவெண்பா, ஊரில் போட்டால் வருது, யூடியூப்பில் இருக்குது. கந்தர் கலிவெண்பா பூமேவு செங்கமல புத்தேளும் தேரறிய பாவேவு பழமறையும்னு ஆரம்பிக்குது. செங்கமல கால் காட்டி அடியேற்கு முன்னின்று அருள் அப்படின்னு முடியுது. இதை படித்து பாருங்கள் சார். அதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது சார், புரியல சார். படிங்க, புரியுதோ புரியலையோங்கிறது இல்லை, கோயிலில் இருந்து படிங்க, அவ்வளோதான். ஏழைகளுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காது, உறுதி. துலாராசிக்கார நேயர்களே, 2 நாளும் வீண் செலவு, வீண் பதட்டம், வீண் கவலை அதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை இருக்கும். பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 1 தெற்கு, வெள்ளை, திங்கள். 7 தெற்கு, பச்சை, செவ்வாய். 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதனால் வழிபாடு முக்கியம். என்ன வழிபாடு செய்கிறது? 2 நாளும் பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் படித்து பாருங்கள். சண்முக கவசம் படித்து பாருங்கள். 2 நாளும் கோயிலில் இருந்து படிக்கணும். ஏழைகளுக்கு, நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசி ஆற்றுங்க. அப்படி பசி ஆற்றுனீங்க நல்லது, நல்ல மாற்றங்கள் வரும், அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. 2 நாளுமே சிறப்பாக இல்லை. அதனால் வழிபாடு முக்கியம். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் வள்ளியம்மையே போற்றி,
தெய்வானையே போற்றி, திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிட்டே இருக்கு. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று கோயிலில் இருந்து படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. குறிப்பாக காதர் பெருமான் அப்படின்னு பாலகுமாரன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், அருணகிரிநாதரை பற்றி. அதை படித்து பாருங்கள், அல்லது அருணகிரிநாதரை பற்றி படித்து பாருங்கள். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள், உறுதி. விருச்சிக ராசிக்காரனே 2 நாளுமே சூப்பர் பிரமாதம், கலகிறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு. உங்கள் பிறவி பலமான தைரியம், சுறுசுறுப்பு, ஜெயிக்கும் நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கள், 7, 1 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை செவ்வாய். 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அதனால வழிபாடு முக்கியம். என்ன வழிபாடு செய்கிறது? 2 நாளும் பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் படிச்சு பாருங்க, சண்முக கவசம் படிச்சு பாருங்க. 2 நாளும் கோயில்ல இருந்து படிக்கணும். ஏழைகளுக்கு, நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசி ஆத்துங்க. அப்படி பசி ஆத்துனீங்க நல்லது, நல்ல மாற்றங்கள் வரும், அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. 2 நாளுமே சிறப்பாக இல்லை. அதனால வழிபாடு முக்கியம். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் வள்ளியம்மையே போற்றி, தெய்வானையே போற்றி, திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று கோயிலில் இருந்து படித்து பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. குறிப்பாக காதர் பெருமான் அப்படின்னு பாலகுமாரன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், அருணகிரிநாதரை பற்றி. அதை படித்து பாருங்கள், அல்லது அருணகிரிநாதரை பற்றி படித்து பாருங்கள். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள், உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. உங்களோட பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க, நல்லது. மூலத்திற்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் தலைவர் கேது பகவான். மொத்தத்தில் 2 நாளுமே 3 நட்சத்திரத்துக்கும் சூப்பர். அனுகூலமான எண் 7, 9 தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு திங்கள், 7, 6 வடக்கு தெற்கு வெள்ளை பச்சை செவ்வாய். 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அதனால வழிபாடு முக்கியம். என்ன வழிபாடு செய்கிறது? 2 நாளும் பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் படிச்சு பாருங்க, சண்முக கவசம் படிச்சு பாருங்க. 2 நாளும் கோயிலில் இருந்து படிக்கணும். ஏழைகளுக்கு, நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசி ஆத்துங்க. அப்படி பசி ஆத்துனீங்க நல்லது, நல்ல மாற்றங்கள் வரும், அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பருங்க. திங்கள் செவ்வாய் 2 நாளுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, நல்லது. கலக்கரைங்க, சூப்பர். உங்கள் பிறவி பலமான பிடிவாதம், விடாமுயற்சி ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள், 7, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் செவ்வாய். 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அதனால வழிபாடு முக்கியம். என்ன வழிபாடு செய்கிறது? 2 நாளும் பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் படிச்சு பாருங்க, சண்முக கவசம் படிச்சு பாருங்க. 2 நாளும் கோயிலில் இருந்து படிக்கணும். ஏழைகளுக்கு, நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசி ஆத்துங்க. அப்படி பசி ஆத்துனீங்க நல்லது, நல்ல மாற்றங்கள் வரும், அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம், ஜாக்கிரதை, கவனமாக இருக்கணும். ஆமாம், பொறுமையாக இருக்கணும். பிடிவாதம், வீம்பு, அலட்டலெல்லாம் கூடாது. அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை திங்கள், 2 வடக்கு மஞ்சள் செவ்வாய். 2 நாளுமே சிறப்பாக இல்லை. அதனால வழிபாடு முக்கியம். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் வள்ளியம்மையே போற்றி, தெய்வானையே போற்றி, திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும்.
பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று கோயிலில் இருந்து படித்து பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. குறிப்பாக காதர் பெருமான் அப்படின்னு பாலகுமாரன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், அருணகிரிநாதரை பற்றி. அதை படித்து பாருங்க, அல்லது அருணகிரிநாதரை பற்றி படித்து பாருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள், உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், கோபம், தேவையற்ற பேச்சு அதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம், பொறுமை. அனுகூலமான எண் 2, கிழக்கு, மஞ்சள், திங்கள், 7, தெற்கு, சிவப்பு, செவ்வாய். 2 நாளுமே சிறப்பாக இல்லை. அதனால வழிபாடு முக்கியம். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் வள்ளியம்மையே போற்றி, தெய்வானையே போற்றி, திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிட்டே இருக்கும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று கோயிலில் இருந்து படித்து பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. குறிப்பாக காதர் பெருமான் அப்படின்னு பாலகுமாரன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், அருணகிரிநாதரை பற்றி. அதை படித்து பாருங்க, அல்லது அருணகிரிநாதரை பற்றி படித்து பாருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள், உறுதி. நேற்றும் இன்றும், அதாவது திங்கள் செவ்வாய் 2 நாட்களுக்கும் பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் முன்னமே சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக ஒரு ராசிக்கு 5 நாட்கள் கூட நல்லதாகவும் இருக்கலாம், மோசமானதாகவும் இருக்கலாம் என்பதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன்.